y. Next sum பார்க்கலாம். 20% of m is 36 less than 120% of n. When m is increased by 40% and n is decreased by 60%, then the sum of m and n will become 188. அதாவது then what is the value of m minus n? ஓகே, இப்போ இதை பாருங்க, 20%னா 1/5 இப்போ m/5 equal to isனா equal அர்த்தம். ஓகேவா? 120% of n, 120% of percentage ஃப்ராக்ஷனில் மாற்றமா by 100 இன்ட்டு n, அதில் 36 லெஸ். ஓகேவா? சால்வ் பண்ணுவோம். 0 0 6 5. ஓகே, அப்போ m/5 equal to 6n/5 minus 36. ஓகேவா guys? அடுத்தது நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து இந்த லைன் எடுங்க. m வந்து 40% இன்க்ரீஸ் ஆகுது. 40வோட ஃப்ராக்ஷன் வேல்யூ 2/5. இப்போ 5 பார்ட்டு இனிஷியல்னால் 2 பார்ட்டு இப்போ 7 இன்ட்டு ப்ளஸ் n is decreased by 60%. 60% 3/5 டிக்ரீஸ் ஆகுது. அப்போ மைனஸ் இனிஷியலாக 5 பார்ட்னா இப்போ 3 பார்ட் கம்மியாக இருக்குது. இப்போ ரிமைனிங் 2 சீக்வல்ட்டு அதோட சம்மு வந்து 188 கொஷினில் கொடுத்துட்டோம். ஓகேவா? இப்போ டினாமினேட்டர் சேம் இன்சியம் 5 எடுத்துருங்க. அப்போ 7m ப்ளஸ் 2n ஈக்குவல் டு 188. ஓகேவா கைஸ்? இப்போ 7m ப்ளஸ் 2n ஈக்குவல் டு 1. இந்த 5 ரைட் சைடு கொண்டு போயிருங்க. அப்போ 188 இன்ட்டு 5 வந்து என்ன வரும்? 900 540 940. ஓகேவா? ஓகே, இது ஒரு ஈக்குவேஷன் நமக்கு தெரிஞ்சுட்டு. இப்போ அடுத்து இந்த ஈக்குவேஷன் வாங்க. எம் அந்த சைடு கொண்டு போயிடலாமா? 6n/5 ஈக்குவல் டு 36 அங்கிட்டு கொண்டு போயிருங்க. மைனஸ் m/5 ஈக்குவல் டு 36. எல்சிஎம் எடுத்துருங்க. 6n மைனஸ் m/5 வருமா? அந்த சைடு போயிருமா? இப்போ 36 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 180. ஓகேவா? ஓகே, இப்போ எம்முக்கு பதிலாக 6n மைனஸ் 180 போடுங்க. ஓகே, இந்த இது வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 7 இன்ட்டு எம்முக்கு பதிலாக 6n மைனஸ் 180 ப்ளஸ் 2n ஈக்குவல் டு 940. ஓகே, இப்போ 7 வச்சு உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 6 ஆர் 42 ப்ளஸ் 2n ஈக்குவல் டு 940. 180 இன்ட்டு 7 வந்து 1260. மைனஸில் இருக்க அந்த சைடு போகும்போது ப்ளஸுக்கு மாறிடும். 1260. ஓகேவா? இப்போ இதை நம்ம ஆட் பண்ணோமா 940 இன்ட்டு 1260 2100. ஓகே, 42 ப்ளஸ் 2 44 n. ஓகே, 2 11 டைம்ஸ் அடிச்சோம்னா 4. இது 2 0 0. இப்போ n வந்து 200/4 வந்து 50. n வந்து 15 தெரிஞ்சுட்டு இப்போ இதை வந்து இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். m ஈக்குவல் டு n 50னா 300 மைனஸ் 180 ஈக்குவல் டு 120. இப்போ எம்மோட வேல்யூ வந்து 120. மக்களே என்ன கேட்டிருக்கான்? வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் m மைனஸ் என்ன கேட்டிருக்கான்? இப்போ m வந்து 120, n வந்து 50 இஸ் ஈக்குவல் டு 70. 70 தான் ஆன்சர். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ நெக்ஸ்ட் சம் வந்து the radius of a cone is 21 cm. அப்போ r is equal to 21 cm.
and its height is 33.3% more than its radius. இப்போ ரேடியஸோட 1/3 வந்து அதிகம். 1/3 அதிகம்னா 4/3. ஓகேவா கைஸ்? அப்போ ஹைட் வந்து ரேடியஸ் 21, அதில் 4/3 என்னன்னு பார்த்தோம்னா 7 × 28. ஓகேவா? அப்புறம் ஃபைண்ட் தி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கோன். இப்போ டிஎஸ்சியோட ஃபார்முலா, டிஎஸ்சின்னு ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். பை ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர். ஓகே, பை வந்து கொஸ்டினில் கொடுத்துட்டான் 22/7 இன்ட்டு ஆர் 21. நமக்கு எல் தெரியாது. ஸ்லாண்ட் ஹைட்டு கண்டுபிடிக்க ஃபார்முலா L² = H² + R². ஹச் வந்து 28. 28ஓட ஸ்கொயரு 784. அப்போ 21ஓட ஸ்கொயரு 441. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 1225 L². இப்போ எல் வேணும்னா √1 2 2 5. இது வந்து 35ஓட ஸ்கொயர் வேல்யூ. ஓகேவா? இப்போ எல்லுக்கு போல் 35 ப்ளஸ் ஆருக்கு 21. 35 + 21 56. கேன்சல் பண்ணால் 3 யூனிட் டிஜிட் மட்டும் பாருங்கள். 2 3 6 6 × 6 36. இதில் எல்லாமே 0 இருக்குது. அப்போ 3696 cm² தான் ஆன்சர். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the mean of a set of 40 observation is 201. If each observation is first multiplied by 2 and then increased by 4, then what is the mean of the set of new observation கேட்டிருக்கான். அதாவது ஒரு 40 அப்சர்வேஷனோட ஆவரேஜ் வந்து 201. ஃபஸ்ட்டு வந்து அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க. 201 நியூ மீன்ஸ் ஈக்குவல் டு 201. ஃபஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க. அடுத்து 4 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 402 + 4 = 406. 406 தான் மக்களே ஆன்சர். நெக்ஸ்ட் சம்பவம். வாட் இஸ் தி மீன் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 32? 32ஓட ஃபேக்டர் என்னென்னு கேட்டிருக்காங்க. 1, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 8, அதுக்கப்புறம் 16, அதுக்கப்புறம் 32. ஓகே, இதில் வந்து அதோட மீடியன் இதில் வந்து இப்போ 1 2 3 4 5 6 டேர்ம் இருக்குது. மீடியன்னா சென்டராக இருக்க டேர்ம். இப்போ 4 8 இதோட ஆவரேஜ் கேட்டிருக்கான். இப்போ 4 + 8 ÷ 2 = 12/2 6. அதான் இதோட மீடியன். ஆன்சர் 6. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் சம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வச்சு கேட்டிருக்கான். ஈவன் வாட் டைம் டஸ் an amount becomes 2.5 times of itself at a simple interest with rate of 10% per annum. அதாவது இப்போ வந்து பிரின்சிபல் வந்து 1ன்னு வச்சுக்கலாம். அது வந்து அமௌண்ட் வந்து 2.5 டைம்ஸில் 10% per annumல எத்தனை இயர்ஸில் அந்த அமௌண்ட் 2.5 டைம்ஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்கோம். இப்போ வந்து பிரின்சிபல் ஒன்றுனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு அமௌண்ட்டு எஸ்ஐ = அமௌண்ட்டு மைனஸ் பிரின்சிபல். அமௌண்ட் வந்து 2.5, பிரின்சிபல் 1. நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தெரியும். PNR/100. ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 2.5 - 1 1.5. இப்போ 1.5 = P வந்து 1 நம்ம வச்சுக்கிட்டோம். என்ன தெரியாது. 6 10%. 10%-ஐ ஃப்ராக்ஷனில் மாற்றணுமா /100. ஓகேவா? 1010. 10 மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 15 இயர்ஸ். ஆன்சர் சி. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாய்ஸ். டைம் அண்ட் ஒர்க்லேருந்து கேட்டிருக்கான்.
A can do a piece of work in 18 days. A வந்து 18 days ஒரு வேலையை பார்க்குறான். B can do the same work in 24 days. 24 days B வேலை பார்க்குறான். Then if they work together, then find the time taken to complete the same piece of work. ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா எவ்வளோ நாள் கேட்டிருக்கோம். சிம்பிள் தான். ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுங்க. இது டைமு. எல்சிஎம் 18க்கு 24 எல்சிஎம் எப்படி எடுக்கலாம்னா கரெக்டாக 72 யூனிட். இது டோட்டல் ஒர்க்கு. இப்போ எஃபிஷியன்சி வந்து 17/2/18. அதாவது ஒர்க்கு ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்ட்டு டைம் மக்களே. இதுதான் ஃபார்முலா. ஒரு ஃபார்முலா வச்சு டைம் அண்ட் ஒர்க்கு எல்லா சம்மும் சால்வ் பண்ணிடலாம். டோட்டல் ஒர்க்கு 72, டி வந்து 18. ஆன்சர் பண்ணோம்னா 4. ஏவோட எஃபிஷியன்சி 4. இப்போ பியோட எஃபிஷியன்சி 3. என்ன கேட்டிருக்கான்? ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்கான். இப்போ டோட்டல் ஒர்க் வந்து 72, ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி 7. இது டைம். ஓகேவா கைஸ்? ஈக்குவல் டு 10/2/7 டேஸில் முடிப்பாங்க. ஓகேவா? ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் சம் போங்க கைஸ். A person marked a pair of shoes 20% above cost price. அதாவது காஸ்ட் ப்ரைஸோட 20% கூட மார்க் ப்ரைஸ். ஓகேவா? இஃப் ஹி ஆஃபர்ஸ் 10% டிஸ்கவுண்ட் ஆன் மார்க்கெட் ப்ரைஸ், தென் ப்ராஃபிட் இஸ் 240. ஃபைண்ட் தி செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஷூஸ். அதாவது இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 வச்சுக்கலாம். 100 காஸ்ட் ப்ரைஸோட 20% அதிகம் மார்க்கெட் ப்ரைஸ் எம்பி. 20%னா 20யா 120. ஓகே, ஹி ஆஃபர்ஸ் 10% டிஸ்கவுண்ட் ஆன் மார்க்கெட் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸில் 10% டிஸ்கவுண்ட்டு. மார்க்கெட் ப்ரைஸில் 10% எவ்வளோ கைஸ்? 10% 12. 12 நம்ம மைனஸ் பண்ணோம்னா 120 மைனஸ் 12 108. ஓகேவா? ஓகே, தென் ப்ராஃபிட் இஸ் 240. நமக்கு ப்ராஃபிட் எதுலேருந்து கண்டுபிடிப்போம்? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் 108, காஸ்ட் ப்ரைஸ் 100. ஓகேவா? அப்போ 100 மைனஸ் 108 மைனஸ் 100 8. அப்போ அந்த 8 பார்ட்டு தான் 240 நம்ம கொடுத்துட்டோம் ப்ராஃபிட். ஓகேவா? ப்ராஃபிட் அப்போ இன்ட்டு 30 டைம்ஸ். ஓகேவா கைஸ்? இப்போ ஃபைண்ட் தி செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஷூ. செல்லிங் ப்ரைஸ் என்ன? 108. அப்போ 108 இன்ட்டு 3 30. 108 இன்ட்டு 30 வந்து ஃபஸ்ட்டு 100 இன்ட்டு 30 3000 இன்ட்டு 8. அப்போ 3240. ஓகேவா? 24 2 2 1 3 3 23,240 rupees செல்லிங் ப்ரைஸ். ஓகே, ஆப்ஷன் டி. ஓகே, தேங்க்யூ கைஸ். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு வீடியோ கமெண்டில் தெரிவிங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஒரு லைட் டெஸ்ட்டில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.